ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்க கேட்போம். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. நம்முடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் மிகவும் தெளிவானவைகளாகவும் சரியானவைகளாகவும் காணப்பட வேண்டும். நம்முடைய மனநிலை எப்படி இருக்கின்றதோ அதை பொறுத்து தான் நம்முடைய வார்த்தைகளும் அமைந்திருக்கும். ஆகவேதான் இதற்கு முந்தின வசனத்திலே எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்தினின்று ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. நம்முடைய இருதயம் மிக முக்கியமாக நாம் பாதுகாக்க வேண்டிய ஒரு இடமாய் இருக்கின்றது. அதிலிருந்து ஜீவனுள்ள தண்ணீர் புறப்பட்டு வரும். ஜீவ ஊற்று என்பது நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறிப்பிடுகின்றது. நம்முடைய வார்த்தைகள் பிறரை காயப்படுத்துகிறதல்ல, ஊன்ற கட்டுகிறதா இருக்க வேண்டும். பிறரை உடைக்கிறதல்ல, உருவாக்குகிறதா இருக்க வேண்டும். பிறரை அவமானப்படுத்துவதல்ல, நம்பிக்கை ஊட்டுகிறதா இருக்க வேண்டும். அப்படி இருக்குமானால் தேவன் நம்மில் பிரியப்படுவார். இந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாகவும் இருக்கும். மாறாக பிறருக்கு துன்பத்தையும் வேதனையும் உண்டாக்குகின்ற வார்த்தைகள் வருமானால் அது தேவனுக்கு முன்பாக பாவமாயிருக்கும். பிறருடைய கண்ணீருக்கும் வேதனைக்கும் நாம் காரணமாகவும் மாறிவிடுவோம். ஆகவே நம்முடைய வாயிலிருந்து தாறுமாறான வார்த்தைகள் வர வேண்டாம், கெட்ட வார்த்தைகள் வர வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் வரட்டும். பிறருக்கு ஜீவன் உண்டாக்குகின்ற வார்த்தைகள் வரட்டும். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வாதமான இந்த நாளிலே எங்கள் வார்த்தைகள் பிறருக்கு ஒரு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கிறதாக, ஜீவ ஊற்றின் தன்மை உள்ளதாக காணப்பட கர்த்தர் உதவி செய்யும்படி எங்களை ஒப்பு கொடுக்கின்றோம். எங்கள் இருதயத்திலும் உம்முடைய அன்புள்ள பிரசன்னம் நிரம்பி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.